ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவியில் இருந்து உங்களுடைய பென்ட்ரைவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபைல்ஸை காப்பி பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பென்ட்ரைவ் கனெக்டட் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்பப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைல் மேனேஜர்னு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு ஃபைல் மேனேஜர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎக்ஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருக்குது, உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவியோட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரேஜ் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டிவைஸ் அப்படின்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பென்ட்ரைவ் ஸ்டோரேஜ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பென்ட்ரைவில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டிவைஸ்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிவியில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஃபைல், ஏதாச்சும் ஃபோட்டோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், இல்லை சாங் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் காப்பி பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை மூவ் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பென்ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் அழுத்தி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி முடித்தவொடனே இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் காப்பி கொடுத்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபைல் சைஸை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்றத பொறுத்து உங்களுடைய ஃபைல் சைஸை பொறுத்து தான் அது வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து டிஃபர் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காப்பி ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா மெயின் ஸ்டோரேஜ்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைல் ஏன் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு காப்பி மட்டும் தான் பண்ணியிருக்கோம். மூவ் பண்ணால் தான் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபைலை வந்து மூவ் பண்ணுற கணக்காகும். இப்போது வந்து நம்ம இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பென்ட்ரைவ்லேருந்து டேரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறோம். நீங்கள் இது யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மூவிஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸ், வீடியோஸ், உங்களுக்கு தேவையான எந்த ஒரு ஃபைலாக இருக்கட்டும், நீங்கள் இதை டிவிலேருந்தே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவ்லேருந்து டேரெக்டாக டிவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் காப்பி பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்க முடியும். இல்லைனா மூவ் பண்ணுறது இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் மேனேஜர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சிஎக்ஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு எது பிடிச்சிருக்கோ அந்த ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி காப்பி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.